அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். இந்த நாள் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், வெற்றியின் நாள். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை அருளப் போகிறார். நீங்கள் எதிர்பார்த்திராத பெரிய அளவிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகிறது. யாத்திராகமம் 14:14 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இதான் வார்த்தை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய யுத்தங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அது அவருடைய யுத்தமாக மாறுகிறது. அவரிடத்துல நம்முடைய பாரத்தை கொடுக்கும் பொழுது அவர் தன்னுடைய பிரச்சனையாய் அதை பாவித்து அதற்கு நேராக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து உங்களுக்கு தேவையான வெற்றியை தருகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த பிரச்சனை எப்படி கையாள போறேன்னு தெரியல, யாரும் எனக்கு லீட் பண்றதுக்கு இல்லை, கைட் பண்றதுக்கு இல்லை. கர்த்தர் சொல்றார், நான் இருக்கிறேன், நான் யுத்தம் பண்ணுகிறேன். இந்த கடனை எப்படி அடைக்க போகிறேன்னு தெரியல, இந்த கடன் பெரிய மழை மாதிரி இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், நான் யுத்தம் பண்ணுகிறேன். ஆமென். இந்த வீடை கட்டி பாதியிலே நிப்பாட்டி வச்சிருக்கோம், பணம் இல்லையே, இந்த யுத்தத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போறேன், how I'm going to face this. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யுத்தம் பண்ணுகிறேன். ஆமென். அப்ப கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற நாளாய் இந்த நாள் இருக்க போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சும்மா இரு. ஆமென். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆங்கிலத்துல படிக்கிறப்ப பாருங்க, just stay calm, keep silent இருக்கு பாருங்க. அப்ப நம்ம சைலண்டா இருக்கணுமா? நம்ம ஆண்டவர் கிரியை செய்கிறதற்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது. அதான் எரிகோ முதல்ல சுத்தி வரப்ப சொல்லிட்டாங்க, ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஏன்? நம்ம அவிசுவாச வார்த்தைகள், சந்தேகத்தின் வார்த்தைகள், தேவனுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படாத வண்ணம் தடுக்கிற சுவராக இருக்கிறது. எனவே நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், நீங்கள் சும்மா இருங்கள். ஒரு வார்த்தை நெகட்டிவா பேசாதீங்க. இதெல்லாம் எப்படி மாறப்போகுது சொல்லாதீங்க. இவன்லாம் என் பையன், எஸ் சார், உங்களுக்கு என்ன சார் தெரியும், அப்படி சொல்லாதீங்க. நிறைய பெற்றோர் அதை சொல்றாங்க பாருங்க, இவன் போற போக்கே சரியில்லை, இவன் திருந்த மாட்டான். இவங்களே சொல்லிடுறாங்க, திருந்த மாட்டான்னு சொன்ன பிறகு அவன் எப்படி திருந்த போறான்? எனவே நான் சொல்லுகிறேன், வாயின் வார்த்தைகளிலே கவனமாயிருங்கள், சும்மா இருங்கள். அதுதான் கட்டளை. சும்மா இருங்கள், அமைதியாக இருங்கள். கர்த்தர் கிரியை செய்கிறார், அமைதியாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க, யுத்தம் பண்றாரு. அப்ப நம்ம அமைதியா இருந்து பார்க்கணும், அவர் நமக்கு வெற்றியை அருளுவார். இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெற்றிகளை அனுபவிப்பீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். பிசாசின் மேல் ஜெயம் எடுப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்.